அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஜிலாக்கர் மொபைல் அப்ளிகேஷன் மூலமாக நம்மளோட பேன் கார்டை நம்மளே எப்படி ஈஸியாக ஆன்லைனில் டவுன்லோடு பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்கள் மொபைலில் கூகுள் ப்ளே ஸ்டோரில் டிஜிலாக்கர் மொபைல் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கீழே கெட் ஸ்டார்டட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் சைன்இன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஒரு வேளை அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா இது கீழே பார்த்தீங்கன்னா சைன் அப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களோட நேமு, டேட் ஆஃப் பர்த், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, செக்யூரிட்டி பின்னு இதெல்லாம் என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்க மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அதை போட்டுட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு யூசர் நேம் க்ரியேட் பண்ணிக்கோங்க. யூசர் நேம் க்ரியேட் பண்ணிட்டு அப்படின்னா சைன்இன் கொடுத்துக்கோங்க. அதில் யூசர் நேம் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் மொபைல் நம்பரும் கொடுத்துக்கலாம், உங்களோட ஆதார் நம்பரும் கொடுத்துக்கலாம், எப்படி வேணாலும் ஓப்பன் பண்ணிக்கலாம். நான் இப்போ யூசர் நேம் பாஸ்வேர்டில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். யூசர் நேம் அண்ட் செக்யூரிட்டி பின்னை என்ட்ரு பண்ணிக்கிறேன். யூசர் நேம் அண்டு பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் கீழே சைன்இன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் மொபைலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் ரிஜிஸ்டர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா ஓப்பன் ஆகிடும். ஃபஸ்ட் டைம் மட்டும்தான் ஓடிபி வரும். இதில் பார்த்தீங்கன்னா டிஜிலாக்கர் அப்ளிகேஷன்லாம் லாகின் பண்ணியாச்சு. இப்படி தான் இருக்கும். இதில் லெஃப்ட்டில் கீழே பார்த்தீங்கன்னா சர்ச்சின்னு இருக்குது, மேலேயே பார்த்தீங்கன்னா பேன் வெரிஃபிகேஷன் இருக்குது, அதையும் கிளிக் பண்ணிக்கலாம். இந்த சர்ச் பாக்ஸ்லேயும் நீங்கள் பேன் கார்டு அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கலாம். இதில் பேன் அப்படின்னு போட்டாவே போதும், பேன் வெரிஃபிகேஷன் ரெக்கார்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த பேஜ் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் நேமு, டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர் இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்துடும். கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட பேன் கார்டு நம்பரை என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே பேனில் இருக்கிற மாதிரி உங்களோட நேமை கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. உங்களோட பேன் நம்பர் அண்டு நேம் கரெக்டாக என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் கீழே ஒரு டிக் பாக்ஸ் இருக்கும், அது ஆட்டோமேட்டிக்காக டிக்கில் இருக்கும், இல்லைன்னா டிக் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே கெட் டாக்குமெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் லோட் ஆகும். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட பேன் கார்டு டவுன்லோடு ஆகிடும். இதில் ஹோம் பேஜ் வந்துருக்குங்க. ஹோம் பேஜ் வந்துட்டு திரும்பவும் கீழே ரைட் சைடில் இஷ்யூடுன்னு இருக்குது, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இஷ்யூட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அந்த இடத்துல தான் இருக்கும். ஸோ அந்த மூணாவது இருக்க இஷ்யூன்னு இருக்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட பேன் கார்டு டவுன்லோட் ஆகிடும். அப்படியும் பேன் கார்டு ஷோ ஆகலை அப்படின்னா ரைட் சைடில் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கான ஐக்கான் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ரெஃப்ரெஷ் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பேன் கார்டு ஷோ ஆகிடுச்சு. அப்படின்னா பேன் கார்டு டவுன்லோட் ஆகிடுச்சின்னு அர்த்தம். இதில் ரைட் சைடில் 3 டாட்டில் ஐக்கான் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா வியூ பிடிஎஃப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது மூணாவதாக, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட பேன் கார்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். டிஜிட்டலி சைன்இன் வருது அப்படின்னா கரெக்டான மெத்தட்னு அர்த்தம். இந்த பேன் கார்டை நீங்கள் எல்லாத்துக்கும் எப்பவும் போல் யூஸ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் டவுன்லோடு பண்ணணும் அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா ஒரு டவுன்லோடு பண்ணுறதுக்கான ஐக்கான் இருக்குது, அதை ஜஸ்ட்டு ஒரு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டவுன்லோட் ஆகிடும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஓப்பன் ஆகாது. அதை எப்படி ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா ஃபைல் மேனேஜர் வந்துக்கோங்க. கூகுள் ஃபைல்ஸ்னு இருக்கும், அதை டவுன்லோட் பண்ணால் தான் கரெக்டாக ஓப்பன் ஆகும். அந்த ஃபைல் மேனேஜர் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜுன்னு இருக்கும், இன்டர்னல் ஸ்டோரேஜுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் டிஜிலாக்கர்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா இஷ்யூடு அப்படின்னு இருக்கும், இதில் ஜஸ்ட் நவுன்னு இருக்குது. இப்போ தான் நம்ம பேன் கார்டை டவுன்லோடு பண்ணோம், பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நவுவில் தான் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட பேன் கார்டு பிடிஎஃப் ஃபார்மேட்டில் ஓப்பன் ஆகிரும். இது நீங்கள் எப்பவும் போல் பிரிண்ட், ஜெராக்ஸ் எல்லாம் எடுத்து எல்லா இடத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பேன் கார்டு எல்லா இடத்துக்குமே செல்லுபடி ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் டிஜிலாக்கர் மொபைல் அப்ளிகேஷன் மூலமாக நம்மளோட பேன் கார்டை நம்மளே ஈஸியாக டவுன்லோடு பண்ணுறது. இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் நம்ம சேனலில் அடிக்கடி வரும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.